விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியாதிபதி மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ இந்த செவ்வாய் மங்களக்காரகன் உங்கள் ராசியாதிபதியாக இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதாவது கலஸ்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பொதுவாக எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்போ நிம்மதியாக நம்ம வாழ்ந்து காட்டுவோம், ரெண்டாவது குழந்தை அதாவது குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு எப்போ நம்ம 4 சம்பாரித்து நம்ம பிள்ளைகளுக்கு சேஃப்டி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கை பற்றி நமக்கு ஏதோ ஒரு யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான இடம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் சொல்கிறது கலஸ்திரஸ்தானம். அந்த கலஸ்திரஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியே உட்காந்துருக்கிறது கிட்டத்தட்ட அதாவதுன்றது ஒரு 17 தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும். கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அதாவதுன்றது முயற்சி, கல்யாணன்றது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரணும், பிள்ளைங்களுடைய படிப்புகள் நல்லா இருக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா அந்த விஷயத்துக்கு முழுமையாக இந்த செவ்வாய் 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ 17 தேதிக்கு மேலே என்னங்க பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போயிடுவார். 8ஆம் இடம்ன்றது அதாவதுன்றது செயல் இழந்துருவார். பொதுவாக நிறைய பேர் நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். 8ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் உட்காந்ததுன்னா திடீர் பாருங்க, இந்த டேட்லலாம் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், இந்த அட்வான்ஸை கட்டிட்டு இந்த இடம் நான் கரையை மன்னிக்கிறேன், நம்ம இந்த டீலிங் முடிச்சிடலாம், இந்த உடைய கட்டான்றது தொழில் நாம் கட்டான்றது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு பாருங்கள். அதாவது அதை தடைய போய் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா கொஞ்சம் ஸ்லோவே வேலை செய்யும். அதையும் நம்பி நீங்கள் இன்னொரு விஷயத்தில் இறங்கிட வேண்டாம். அதாவது அக்கறைக்கு இக்கரை பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்தாண்டிருந்து பார்த்தா அந்தாண்டு இருக்கிறது எல்லாமே அழகாக தெரியும், அங்கே போய் பார்த்ததும் தெரியும், அதுவும் கரடமுடாக இருக்குன்றது. சரிங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா அதாவது செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாரு. 17 தேதிக்கு மேலே செவ்வாய் 8க்கு போயிட்டாருன்னா அதாவது இது நம்பி இன்னொரு விஷயத்தில் நமக்கு முழுமையாக முடியாத முன்னே ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டாம்னு சொல்கிறேன். அவசரப்பட வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு தான். அற்புதமாக இருக்கிறாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருக்கிறாரு. பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே பாக்கிய குருவை உட்காரும்போது நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு புத்திர பாக்கியம் கொடுங்க, திருமண பாக்கியம் கொடுங்க, வாழ்க்கை நல்லபடியாக கொடுங்க, வாழ்வாதாரம் நல்லா கொடுங்க, எனக்கு தொழிலை கொடுங்க, வளர்ச்சி கொடுங்கன்னு கேட்குறோம். இது எல்லாமே 9ஆம் இடம் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த 9ஆம் இடத்துல டைரெக்டாக குருவே உட்காந்துட்டார். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே போய் 9ஆம் இடத்துல அது தன்னுடைய மனைவி வீட்டில் போய் உட்காந்துட்டார். அது சாதாரணமாக இல்லை, உச்சத்தில் போய் உட்காந்துட்டார். உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உச்சம்னா அதிர்ஷ்டம், நல்லது பண்ணுறது. 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா 10 பேரும் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை, ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறது. அந்த ஒருத்தரை நீங்களாக இருக்க போகிறீங்கன்ற நான். அப்போ 9 பேர் முயற்சி எடுக்க தேவையில்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. முடியுமோ முடியாத முயற்சி எடுக்கிறோமா, முயற்சி எடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏன்னா உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல உட்காந்தது மட்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. குரு 3 ராசியை பார்ப்பார். அந்த 3 ராசிக்கு தான் அள்ளி கொடுப்பார். அப்படி பார்த்தா அந்த 3 ராசி எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி. அந்த 5ஆவது ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. குரு கடகத்தில் உட்காந்து உங்கள் விருச்சிகத்தை தான் பார்க்குறாரு. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு மனிதனுக்கு குரு டைரெக்டாக பார்த்தாருன்னா திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், சொந்த தொழில் செய்கிற பிரார்த்தம் கொடுப்பாரு, சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி நேரத்தில் அரசியல், கலைத்துறை, விளையாட்டுத்துறை, வெளிநாடு குருவாக கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இதில் கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து நல்லா இருந்துட்டாருன்னா யார் தடுத்தாலும், படைச்ச பிரம்மனே தடுத்தாலும் அவர் கொடுக்கறது கொடுத்தே தீர்வார். சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறது, குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்.
அப்போ குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, 9வது வீட்டில் உட்காந்து உங்கள் ராசியை 5ஆம் ராசியை பார்க்குறாரு, அது உச்சமடைஞ்சு பார்க்குறாரு. குரு கூட அதுபோக சூரியனும் இணைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. தேவர் குரு அசுர குருன்னு சொல்லக்கூடிய 2 குருவும் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க. அற்புதமான வாய்ப்பு. அதுபோக 20ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் 9ஆம் இடத்துக்கு குருவும் சூரியனோட இணைகிறாரு. இந்த 3 கிரகம் இணைகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்திலெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாய்ப்புகள். அதுக்கு நாம் 2 விஷயந்தான் பார்க்கணும். நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இதை 2 மட்டும் தீர்க்கமான முடிவு நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சரிங்களா? பொதுவாக எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருந்தீங்க, வாழலை. ஆனால் இதுக்கு மேலே வாழ போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அதாவது வந்து எதில் வேணாலும் போய் செக் பண்ணுங்கள், யூடியூப்பில் கூட போய் செக் பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நேரமெல்லாம் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். பொண்ணாச்சுங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கும் 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சனி பகவான் இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கிறது 5ஆம் இடத்துல பஞ்சம சனியை உட்காந்துருக்கிறார். சனி பகவான் கூட உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுறாரு, நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இப்போ 10ஆம் தேதி சனி வந்து வக்கரத்துக்கு போகிறாரு. அப்படியே வக்கரத்துக்கே போனால் கூட ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வளர்ச்சி கொடுத்துட மாட்டார், கஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டார். இது அவருக்கு உண்டான வேலை அவர் செய்வார், பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்தர காரகன் யாருன்னாவே, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து இப்போ 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய நேரம் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சகோதரனோ சகோதரியோ இந்த மாதிரி யாராவது மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கோ யாருக்காக இருந்தாலும் உங்கள் நேரம் அவங்களுக்கெல்லாம் இந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு அவங்க ஜாதகம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா உங்கள் நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு பாதை, நல்ல பாதை தான் காட்டும். அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 8ல் உட்காந்துருக்கிறார். ஆனால் 8 நாளைக்கு அவர் வந்து நல்லது பண்ணுவார். இப்போ மற்ற கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல உட்காரும்போது நல்லது பண்ண மாட்டார். ஆனால் வக்கரம் அடைஞ்ச கிரகம் நல்லது பண்ணுவார். ஏன்னா வக்கரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். இப்போ பாருங்கள், அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8லேயும் கெட்டிடும் ராஜயோகம், நல்லது பண்ணுவார். 8ஆம் தேதிக்கு மேலே வந்து புதன் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். நல்லது பண்ணுவாரா? நல்லது பண்ண மாட்டார். அப்போ 20ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு போவார்னு சொன்னேன். குருவும் சூரியனோட இணைகிறார். பார்த்தீங்களா? சூப்பராக வேலை செய்வார். படிப்பு நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், டெம்பரவரியாக வேலை செஞ்ச பர்மனெண்ட் ஆகலாம். இப்போ ரியல் எஸ்டேட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ், காயின் பிஸ்னஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால ஆடி பெருக்கு 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். 18க்கு மேலே திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுப்பீங்க, அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பயப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.